மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 99 இடங்களில் வெற்றி பெற்று மிக பெரும் எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த வேண்டும் என ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தனர். ராகுல் காந்தி இந்த தீர்மானத்தை, இந்த கோரிக்கையை ஏற்பாரா அல்லது நிராகரிப்பாரா என்று தொடர்ந்து சில விவாதங்கள் நீண்டு கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்க முன்வந்ததை தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மெஹதாபுக்கு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மெஹதாப் அவர்களும் ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த கடிதம் ஒன்றை தற்போது அனுப்பியிருக்கின்றார். இதன் மூலம் மக்களவை சபாநாயகராக ஆகிறார் ராய்பரேலி தொகுதியினுடைய எம்பி ராகுல் காந்தி. கடந்த 2014 மற்றும் 19 ஆகிய 2 தேர்தல்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மக்களவை எதிர்க்கட்சி என்கிற ஒன்று இல்லை. ஏனென்றால் மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 55 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 2014 சரி 19 சரி இதற்கு மிக குறைவான இடங்களையே காங்கிரஸ் கட்சி பெற்றிருந்தது. அதனால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒருவரோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியோ இல்லாமல் இருந்த ஒரு நிலைதான் இருந்தது. ஆனால் தற்போது 99 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருப்பதால் அதற்கு எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து கிடைத்திருப்பதோடு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த அந்தஸ்தையும் தற்போது பெற்றிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது கிட்டத்தட்ட கேபினெட் அமைச்சர் பதவிக்கு இணையான அந்தஸ்து கொண்ட ஒரு பதவியாகும். இதற்கு அரசாங்கத்தின் சார்பில் சம்பளமும் கூட வழங்கப்படுகின்றது. அரசின் சார்பில் தனி பங்களா வசதிகள் போன்றவை எல்லாம் கூட வழங்கப்படும். சில முக்கியமான பதவி நியமனங்களில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்கேற்பும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய சில முக்கியமான அலுவல் கூட்டங்கள், பொது கணக்கு குழு உள்ளிட்ட அனைத்து குழுக்களிலும் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்கேற்பு என்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல தேர்தல் ஆணையர்கள் நியமனம், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர், அமலாக்கத்துறை இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர், தகவல் ஆணையர் உள்ளிட்ட எந்த ஒரு நியமனமாக இருந்தாலும் அதில் எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கிய குழுதான் தேர்வு செய்வது விதிமுறையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு நியமனங்களில் இனி பிரதமர் மோடி ராகுல் காந்தியையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.